அந்த கட்டு கடைசியா பாத்தீங்கன்னா வெடிக்கும் போது ஒரு வெடி விபத்து மாதிரி நடக்கும். சில டைம் வந்து நார்மலா அது வந்து கட்டு உறிஞ்சிக்கும். ஆனா எல்லா டைமும் அப்படி இருக்காது. உயிருக்கே உத்தரவாதம் இல்ல. இந்த இந்த கட்டு ஒடிக்கிறது பாறை தொழில இதுவும் ஒரு ரிஸ்கான வேலை தான். வாங்க கட்டு ஒடிப்போம். தலையா அடிச்சுக்கிறாங்கப்பா நான் வேலை செய்யறது பார்த்து. ஒரு நாள் தலையில கை வச்சு பாக்குற அளவுக்கு பெரிய அளவு வந்து வளர்ந்து நிப்பான் பாரு. அப்ப தெரியும் தான் கல்வீர யாருன்னு. வீடியோவுல கத்தாத நான் வீடியோ எடுக்கும் போது கத்தாதன்னு சொல்லிக்கிறேன் இவன்ட்ட. ஹாய் நண்பா, நான் தான் உங்கள் கல்வீரன். அதாவது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கட்டு நசுக்கிறது. அதாவது பாத்தீங்கன்னா கல் இது வரைக்கும் வந்திருக்கு. கடைசியா வந்து இந்த கல்லை வந்து இங்கதான் நம்ம வந்து கட்டு நசுக்கணும். கட்டு நசுக்கிட்டு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆப் செட் ஓட்டி தான் கல் உடைப்போம். அதாவது இப்ப கட்டு ஒடிக்கிறத தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தலையா அடிச்சுக்கிறாங்கப்பா நான் வேலை செய்யறது பார்த்து. ஒரு நாள் தலையில கை வச்சு பாக்குற அளவுக்கு பெரிய அளவு வந்து வளர்ந்து நிப்பான் பாரு. அப்ப தெரியும் தான் கல்வீர யாருன்னு. ஏன்னா கொஞ்சம் மண்ணில் இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல் கொஞ்சம் இங்கே கனமாக இருக்குது. அதனால இன்னும் கொஞ்சம் மண்ணை வந்து கொஞ்சம் சேர்த்து எடுக்கிறோம். இந்த கட்டு நசுக்கிறது சாதாரண விஷயம் நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்படி கிடையாது. ஏன்னா கல் அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா தலைவல தான் குடிச்சிட்டு இருக்கும். அந்த கட்டு கடைசியா பாத்தீங்கன்னா வெடிக்கும் போது ஒரு வெடி விபத்து மாதிரி நடக்கும். சில டைம் வந்து நார்மலா அது வந்து கட்டு உறிஞ்சிக்கும். ஆனா எல்லா டைமும் அப்படி இருக்காது. உயிருக்கே உத்தரவாதம் இல்ல. இந்த இந்த கட்டு ஒடிக்கிறது பாறை தொழில இதுவும் ஒரு ரிஸ்கான வேலை தான். வாங்க கட்டு ஒடிப்போம். எல்லாம் இதோடைய டீட்டெயில் எல்லாம் சொல்லிடணும்ல. ஆனா எத்தனை பேரு எவ்வளவு அடி வாங்கிக்கிறாங்க கட்டு வச்சு?
கத்தாத நான் வீடியோ எடுக்கும் போது கத்தாதன்னு சொல்லிக்கிறேன் நான் இவன்ட்ட. ஓகே, கட்டை உடைச்சாச்சு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக வெடிக்கல. ஓகே நண்பா, பாய் பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.